ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் 100 BS6 மாடல் இருக்குல்ல, 2021 வந்த அந்த வண்டியை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 4 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் வண்டி. அதாவது 91,000 கிலோமீட்டர் கடந்து நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம், ரேஸ் பண்ணுவோம், ஆஃப் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மழை டைம் தண்ணி அதிகமாக கட்டி கிடந்துச்சுன்னா லைட்டாக பட்டுச்சுன்னா ஆஃப் ஆகும். மற்றபடி வெயில் டைமில் அந்த அதிகமாக கம்ப்ளைண்ட் வராது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கம்ப்ளைண்ட் லாஸ்ட் இப்போ கொஞ்சம் 3 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது. அந்த மழையில் பார்த்தீங்கன்னா வண்டி 2 நாள் எடுத்துகிட்டு போனேன். 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வீட்டில் விட்ட வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட்டும் ஆகலை, ரேஸும் ஆகலை, எதுவுமே ஆகலை. கடைசியில் வந்து மெக்கானிக் செட்டுக்கு தள்ளிட்டு தான் போய் வண்டியை போய் விட்டேன். அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் அவங்க பார்த்துட்டு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. நான் சொல்கிறேன், மெக்கானிக் இங்கே தான் கொண்டு விட்டேன், நான் வந்து ஷோரூமில் போய் விடவே இல்லை. ஓகேவா, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கேட்டாங்க. கடைசியில் போயிருந்தது பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூல் இன்ஜெக்டர். இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் தான் போயிருக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1540 ரூபா சொன்னாங்க. பில்லில் எனக்கு அதான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதோட அமௌண்ட் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது இதோட கிட்டத்தட்ட 1530 ரூபா அந்த மாதிரி காமிச்சுது. ஓகேவா, டிவிஎஸ் எக்ஸல் 100 BS6க்கு. ஓகேவா, இது மாற்றி கொடுத்துருக்காங்க. இது மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வண்டியை வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 30 கிலோமீட்டர் ஓடிப்போம். ஓகே, அப் அண்ட் டவுன் சேர்த்து. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பிரச்சனை இன்னும் இருக்க தான் செய்யுது. மேபி புது இன்ஜெக்டர் போடுறதுனால கொஞ்சம் நல்லா செட் ஆகிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 1 டே அப்படி இல்லைனா 2 டே இல்லை 3 டேஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஓட்டி பார்த்துட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். மற்றபடி இது மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தான் வண்டி இன்றைக்கி ஓட்டுனதுக்கு வச்சு சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது. ஓகேயா, ஸோ பெரும்பாலும் உங்கள் வண்டியில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். இதில் என்னென்ன பிரச்சனைனா, இந்த கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்க முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க. அதோட அமௌண்ட்லாம் வந்து அதிகமாக இருக்குது நமக்கு. ஸோ வெளியில் கொடுக்கும்போது கொஞ்சம் சின்ன பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. வெளியில் மட்டும் இல்லை, இதுவே நம்ம ஷோரூமில் கொடுத்தா கூட இந்த மாதிரி தான் வரும். ரெண்டாவது அந்த பில்லு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட அதிகமாக தான் வரும். ஓகேவா, நான் சர்வீஸ்ன்னு கொண்டு தான் விட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு இந்த பில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4790 ரூபா. தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அது 4 தான், அந்த 9 மாதிரி இருக்குது. இந்த இருக்குல்ல, இது 4790. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பின்னாடி எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட் மெக்கார்டு இருக்குல்ல, அதுவும் என் வண்டியில் போயிடுச்சு. அதனால் மாற்றும் போது அந்த அமௌண்ட்டு. ஸோ இதில் மீது எல்லாமே இங்கே முன்னாடி இருக்குது, என்னெல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாமே இங்கே இருக்குது. கொஞ்சம் அதிகமான பில் அமௌண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகேவா, ஒரு எக்ஸலுக்கு இவ்வளோ ரேட் இருந்தான்னு சொல்ல போனால், அதில் மெயின் இந்த பொருளுக்கு மட்டுமே 1540 ரூபா. அதே சமயத்தில் அண்டு சர்வீஸ் சார்ஜ் இருக்குல்ல, அந்த வாட்டர் வாஷ் சர்வீஸ், அது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தனால 1600 ரூபா போட்டு வச்சுருக்காங்க சர்வீஸ்க்கு மட்டுமே. சர்வீஸ்க்கும் வாட்டர் வாஷ்க்கும் பார்ப்போம். இந்த தடவை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியில் இப்போ ரீசெண்ட் டைம் வந்தது. இதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஓட்டும் போதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது காயில் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னாங்க. ஷோரூமில் விட்டுருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த காயில் எனக்கு கண்ணில் காட்டவே இல்லை. காட்டியிருந்தாங்கன்னா அது எந்த காயில் போச்சுன்னு அப்படின்னு நான் பார்த்துருப்பேன். அது எந்த காயில் போச்சுன்னே தெரில. அந்த டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வண்டி நின்றுது பார்த்தீங்கன்னா லைட்டாக புகை வந்து நாற்று அடித்து தான் நின்றுச்சு. ஓகேங்களா, மேபி வந்து கண்டிப்பாக காயில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க மாற்றின காயில் எனக்கு கண்ணில் காட்டவே இல்லை. நான் கேட்டேன், எங்கேயோ போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஆக மொத்தத்தில். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வண்டி 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகேவா, 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என் வண்டியில். ஓகேவா, ஸோ இது எதுக்கு நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, நான் 2021 எடுத்த அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக வேறு எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ தெரியாதவங்க டிவிஎஸ் எக்ஸல் BS6 மாடல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, உங்கள் நண்பர்கள் யாராச்சும் டிவிஎஸ் எக்ஸல் BS6 மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எதுக்குன்னா, ஸோ உங்கள் வண்டி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, ரேஸ் பண்ண ஆஃப் ஆகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா முதல்ல செக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டர் போயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அப்படி அது வந்து இதை பார்த்துட்டாங்கன்னா அந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு விட தேவையில்லை. எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா விட்டாங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு காசு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இதை செக் பண்ணி பார்த்துட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூல் இன்ஜெக்டர் வேறு, ஃபியூல் பம்பு வேறு. ஓகேவா, எக்ஸலில். ஸோ நான் நிறைய யூடியூப்பில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்புமே போட்டிருந்தாங்க. ஆனால் ஃபியூல் பம்பு நமக்கு போகல. அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 சம்திங் வருது. நல்ல வேலை இன்ஜெக்டர் போயிருக்கு. அதனால் 1500 முடிஞ்சுது. ஓகேவா, ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. பாய்.